வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதாவது ஸ்கிரிப்ட்ஸ் எது ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நம்ம பார்த்துருந்தது மெக்டோவல்ஸ் வரைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐஎன் அண்ட் நேச்சுரல் கேஸ். டைட்டன்லேயும் என்ட்ரி இருக்குது, பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஒன்ஸ் இதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐஎன் ப்ரைஸ் எங்கேருந்து வந்ததுன்னு பார்ப்போம். அதாவது 420 ரேஞ்சிலிருந்து 338 ரேஞ்சுக்கு ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கு. அந்த இடம் வந்து ஒரு வீக்லி சப்போர்ட். அங்கே ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு லைக் கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பையிங்க்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் broken அண்ட் க்ளோஸ்ட் கம்ஃபர்டபிளி. லைக் ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் இது ரெண்டும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த 420 ரேஞ்ச் இங்கேருந்து கீழே வந்தது, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, அதாவது 338 ரேஞ்ச். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல நிறைய தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் லாஜிக், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் ஆக்ட் அஸ் கரண்ட் சப்போர்ட். இதுதான் ப்ரைஸில் இப்போதைக்கு நடந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா RSI டைவர்ஜென்ஸ் இஸ் சீன். அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான ஐடென்டிட்டி. டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இஸ் ஐடென்டிஃபைட், ப்ரைஸ் க்ளோஸ்ட் அபவ் டெய்லி 50 EMA. அந்த ரெண்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் RSI டைவர்ஜென்ஸ். சேம் நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட் தான். ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு, ஆனாலும் மொமெண்டம் இல்லை. ஸோ லைக் விச் மீன்ஸ் அதிகப்படியான வால்யூம் இல்லை, கீழே வரக்கான வால்யூம் இல்லை. அதனால் ப்ரைஸ் திருப்பி மேலே போயிருக்கு. இது வந்து டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கம்ஃபர்டபுள் ரீடெஸ்ட்டும் கூட. அது பார்த்திங்கன்னா வீக்லி சப்போர்ட் பாயிண்ட், அங்கே தான் ப்ரைஸ் ரீடெஸ்ட்டும் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகியும் ரீடெஸ்ட் ஆன பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான். இட்ஸ் அன் ஏரியா ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 50 EMA ப்ரைஸ் வந்து 50 EMA பிரேக் பண்ணி நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே சமயம் டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸ்விங் ஃபார்ம் ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் நீ ஃபர்தர் எப்படி போகலான்னா இந்த சப்போர்ட் லைனே ப்ரைஸ் டிபெண்ட் ஆகிட்டு மேலே வரைக்கும் டச் பண்ணலாம் டில் 406 ரேஞ்ச் அகைன். அது வரைக்கும் தாராளமாக நம்ம ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். பட் எப்படி ப்ரைஸ் கீழே வரக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துச்சோ அதே மாதிரி தான் மேலே போகும்போதும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ லைக் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. லைக் ஒரே கேண்டில் கூட மேலே போகலாம், அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி வைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ப்ரைஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் இறங்கி சாலிடாக அந்த இடத்துல ரியாக்ட் ஆகி ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஏறும்போது அந்த ஏரியாஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அண்ட் ஆனால் ஒவ்வொரு ஸ்விங்கையும் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு பிரமிட் மாதிரி இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கலாம். அதுக்கான அட்வான்டேஜும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். எப்படின்னா understanding the current trend, price closing above hourly resistance trend line is signal for long entry, price slowly following the trend contest. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படிங்கிறது. இப்போ கரண்ட் என்ட்ரி எப்படிங்கிறது பார்ப்போம். கரண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஹவர்லியில் பிரேக் பண்ணிக்கோங்க. ஹவர்லியில் இப்போ இது ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, சின்ன ட்ரெண்டு. எப்போ ஒரு கேண்டில் சாலிடாக இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ, மேபி நெக்ஸ்ட்டு 1 or 2 கேண்டில்ஸ் இது ஆயிரும். மேபி மண்டே 9:15 கேண்டில் 10:15 கேண்டில் அதிலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் தாராளமாக பை போய்க்கலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எனிதிங் பிலோ திஸ் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே என்னைக்காச்சும் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா வெளியே வர்றது தான் அதுக்கான ஸ்டாப் லாஸ். இல்லைன்னா இது தாராளமாக 406, 410 அது வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் SBIக்கு இருக்கிற பிளான். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் நான் என்ட்ரான ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஃப்ரைடே அரௌண்ட் 216 ரேஞ்சஸில் 2 லாட் செல் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வீக் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் அதுக்குண்டான ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா
பாஸ்ட் ட்ரெண்ட் ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்தது. $2.5 $3 வரைக்கும் டெஸ்ட் ஆகிட்டு வீக்லி ஒரு ஸ்பின்னிங் டாப் அண்ட் இன்டெசிசிவ் கேண்டில். அட் த சேம் டைம் இது பேட்டர்ன் தெரிஞ்சவங்க இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு பியரிஷ் சிக்னல். மேலே ஃபார்ம் ஆகிறது ஒரு ஸ்பின்னிங் டாப் கரெக்டாக ஒரு வேலிட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகணும் அண்ட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் அது ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ அது என்ன சிக்னல் பண்ணோன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுது அண்ட் பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் ப்ரைஸ் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் RSI டைவர்ஜென்ஸும் தெரிஞ்சிருக்கு. ப்ரைஸ் மொமெண்டம் லாஸ் நியர் வீக்லி ரெசிஸ்டன்ஸ். அது ப்ரைஸ் மேலே போக போக அதோட மொமெண்டமும் லாஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி எங்கேன்னு பார்த்தா $2.7. அது நத்திங் பட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வில் ஆக்ட் அஸ் கரண்ட் சப்போர்ட் ஜோன். அதுதான் கான்செப்டு. இப்போ சார்ட் பார்ப்போம். ப்ரைஸ் வந்து $2.5 இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆனது $3 ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பாஸ்ட் ட்ரெண்ட். இந்த 3 ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லியில் நல்ல ஜோன் ஆக்சுவலி. அது லைக் இங்கேயும் ரியாக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ரியாக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ரியாக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீக்லி க்ளோஸ் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸாக்ட்லி ஆன் ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டாரும் கூட நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன். அது என்னென்னா ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷாக வந்துட்டு இருந்தது. கரெக்டாக இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெசிசிவ் கேண்டில், அது கரெக்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் எக்ஸாக்ட்லி ஆன் ப்ரீவியஸ் ரெசிஸ்ட். இது என்ன சொல்ல பையர்ஸ் மேலே வரும்போது கரெக்டாக திருப்பி அதே ஏரியாவில் அவங்களோட மொமெண்டம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இது வந்து $2.5 அண்ட் $3 இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர். எப்பயுமே ஒரு ரவுண்ட் ஃபிகரை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கஷ்டப்படும். அதுதான் இங்கேயும் நடக்குது. இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி அதுதான் இப்போயும் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நான் சொன்ன டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதையும் ப்ரைஸ் பிரேக் ஆகி நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் மொமெண்டம் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்விங், அட் த சேம் டைம் இங்கே வந்து ஸ்விங். ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே கன்சாலிடேட் தான் இருக்குது, மேலே கொண்டு போக முடியல. ஸோ அது போக கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் அண்ட் அகைன் இது ஒரு இன்டெசிசிவ் கேண்டில், இது ஒரு இன்டெசிசிவ் கேண்டில். இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதும் மொமெண்டம் லாஸ் ஆன ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் தான். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா கரெக்டாக இந்த ஜோனில் பையர்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட். அதுதான் நம்மளுக்கு இங்கே புரியுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த RSI டைவர்ஜென்ஸ் இந்த இடத்துல வந்தப்போ கிடைச்ச மொமெண்டம் திருப்பி இங்கே வரும்போது கிடைக்கல. அதுதான் இதை டினோட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சிக்னல். ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் வச்சு தான் நான் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா RSI டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆனது ஓவர் தி த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ லைக் 70% அண்ட் அபவ். அதுக்கு மேலே தான் RSI டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். வித்தின் ரேஞ்ச் இப்போ SBI பார்த்திங்கன்னா வித்தின் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருந்தது. அதை வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இது அவுட் சைட் த ரேஞ்ச் ஃபார்ம் லைக் த்ரெஷ்ஹோல்டு ப்ரீச் பண்ணி ஃபார்ம் ஆகும்போது இது வந்து நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் தான், லைக் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது போக இதுக்கு இது பல தடவை இந்த ஏரியா ரிஜெக்ட் ஆகிருக்கு, லைக் ரெசிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு வேலிட் சப்போர்ட் ஜோனாக அமையும். அப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறும். உடனே ப்ரைஸ் கீழே வருமானா பேக் டு 2.5னா அது கிடைக்காது. பட் 2.7 அதுக்கப்புறம் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகுதா இல்லை திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் நேச்சுரல் கேஸ்க்கு நான் வச்சுருக்க பிளான் அண்ட் பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பிளான். மேபி 1 or 2 weeks மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுவேன். லைக் 2 weeks தேவைப்படாது, 1 week. அண்ட் ப்ரைஸ் ஃபேவரபுளாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எக்ஸிட் ஆகிக்குவேன். அகெயின் இதுக்கு மேலே போய் டெய்லியில் க்ளோஸ் ஆச்சுனாலும் நான் எக்ஸிட் ஆகிக்குவேன். அது என்னோடய ஸ்டாப் லாஸ் லிமிட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா நம்ம அனலைஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸோட பையர் செல்லர்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வேலிடாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து 14,250 வரைக்கும் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 14,450 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு வேலிட் பாயிண்ட் ஆக்சுவலி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட.
ஏன்னா கீழே வந்த பையர்ஸ் ஒரு ஸ்டெப் மேலேயே வந்திருக்காங்க, ப்ரைஸுக்கு கீழே கொண்டு போக முடியல. அதுதான் இதுக்கு மேலே இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன். அடுத்து குட் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் சீனோ, கரெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு வேலிட் பாயிண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியாது, ஒரு குழப்பமான ஒரு இதுலேயே நம்மளை வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவிலேருந்தே ஒரு கிளியரான சிக்னலே இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது. லைக் நாளைக்கு எப்படி அப்படிங்கிறது டெரைவ் பண்ண முடியாத மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா இது ஒரு செல்லிங் கேண்டில், அகைன் இது ஒரு பையிங் கேண்டில். அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கேப் அப் ஆகி ஒரு டோஜி, திருப்பி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்கம்ப்ளீட் கேண்டில்ஸ். அண்ட் இதுவுமே ஒரு நல்ல ஸ்விங் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியும். ஆனால் இது நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் விக். லைக் இது என்ன சொல்லணும்னா கைண்ட் ஆஃப் ஒரு பையர்ஸ் உள்ள என்ட்ரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது நடக்கலை. அடுத்த நாள் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலோட பாதி லெவலில் ஓப்பன் ஆகி திருப்பி கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அதே சினாரியோ தான், அடுத்த நாளும் அதே சினாரியோ. லைக் ப்ரைஸ் இது எல்லாமே கேண்டில்ஸ் நல்லா ஹெல்த்தியாக தெரியும். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஆல்மோஸ்ட் 3/4 கவர் ஆகி அங்கே ஓப்பன் ஆகி கீழே திருப்பி க்ளோஸ் ஆகுது. விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் குறையும் உங்களுக்கு. அதே இது அதோட பாட்டமில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக இருக்கும், அதோட ஹாஃபில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து ஸ்விங் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இன்டெசிசிவ் கேண்டில்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் கேண்டில்ஸ், கேண்டில்ஸ் வித்தின் கேண்டில்ஸ், ப்ராப்பராக எதுவுமே கிடையாது. இந்த ஏரியா இந்த ஏரியா இது 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 எதுவுமே அப்படி கிடையாது. ஆனால் இப்போ ரெக்கார்டாக இருக்க ஸ்விங் அப்படி கிடையாது. ஒரு நல்ல இம்பல்ஸ் வேவ், தென் ஒரு நல்ல கரெக்டிவ் வேவ், நல்ல ரியாக்ஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பியும் பூஸ்டப் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 23rd ஃபெப்ரவரிலேருந்து 20th ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கனாலே ப்ரைஸ் ஒழுங்காக மூவ் ஆகிருக்காது. பயங்கர கன்சல்டேஷன், ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் அண்ட் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளியர் ட்ரெண்ட் இப்போ தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டுக்கு ரிவர்சல் ஃப்ரம் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் 61.8. இதுதான் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இதை வச்சு பார்க்கும்போது 61.8ல் கரெக்டாக ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு ஹெவி ஃபேக்டர் எடுக்க முடியாது, பட் ஓகே கன்சிடரபிள் ஃபேக்டர், அதனால தான் ஒரு லைட் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ப்ரோக் அவுட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இது நம்ம நேற்றே பார்த்தோம். அண்ட் ரீசன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம்ஸ் அ கிளியர் ஸ்விங், இது நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இம்பல்சிவ் அண்ட் கரெக்ட் வேவ் ஃபார்ம் ஆகிறது. அண்ட் வென் சீன் ஃப்ரம் அ ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் 61.8 அந்த ஏரியா இருக்குது. லைக் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 14,250 to 14,300 ரேஞ்ச் வீக்லியில் பார்ப்போம். இது வீக்லி கேண்டில்ஸ். அண்ட் இந்த ஸ்விங்கை கன்சிடர் பண்ணால் கரெக்டாக 61.8ல் தான் உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் ஆஸ் வெல் அஸ் இண்டெசிவ் கேண்டில் அது ஃபார்ம் ஆகிட்டு ரியாக்ட் ஆகுது. லைக் ப்ரைஸ் வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ், அகெயின் ரெடி ஃபார் இம்பல்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லலாம். இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன். இதுவும் ஒரு வேலிட் ஃபார்மேஷன் தான். ஏன்னா வீக்லியில் இது வந்து ஒரு சாலிடான ஒரு ஜோன். இதுக்கு மாதிரி ப்ரைஸ் இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அதே இங்கே சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் 61.8 ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அதுலேயும் ப்ரைஸ் சாலிடாக உட்காருது. ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட் நம்மளுக்கு. கிட்டிங் ஆஃப் டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் அண்ட் க்ளோசிங் பேசிஸ் 14,250 அந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லியோட ஒரு ட்ரெண்ட் லைனில் வேலிடாக அந்த ட்ரெண்ட் லைன் உட்காருது, அதுதான் பாயிண்ட். இதை நம்ம க்ளோசிங் பேசிஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். லைக் அதுக்கு நமக்கு லைன் சார்ட் பார்த்தா தான் நல்லா தெரியும். க்ளோசிங் பேசிஸில் எடுக்கும்போது இந்த ட்ரெண்ட் எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே லைனில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் லைக் இந்த ஏரியா ஆஃப் வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். வீக்லி 61.8 ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் ப்ரீவியஸ் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் வீக்லி சப்போர்ட், அப்புறம் அதே மாதிரி டெய்லியோட ட்ரெண்டும் அதில் தான் உட்காருது க்ளோசிங் பேசிஸில். ஸோ எப்பயுமே நம்ம க்ளோசிங் பேசிஸில் ஃபார்ம் ஆகிற ட்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அது ஏங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படிங்கிறது. கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்சிங் ஃப்ரம் வீக்லி மார்னிங்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். இது எல்லாமே பையர்ஸ்க்கு உண்டான ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ். லைக் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, செல்லர்ஸ் மைட் எக்ஸ்பெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரண்ட் ட்ரெண்ட் அரவுண்ட் 14,950 to 1550.
இந்த ரேஞ்ச் தான் அவங்க ஃபஸ்ட் எதிர்பார்க்குற பாயிண்ட்டாக இருக்கலாம். லைக் செல்லர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் எக்ஸாஸ்ட் ஆகும், திருப்பி அந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸ்டில் தி மேஜர் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் ப்ரோக்கன். அது எதுனா டெய்லியோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இது தான். இங்கேருந்து ஃபார்ம் ஆனது இங்கே ஒரு டச் எடுத்தது, இங்கே ஒரு டச் எடுத்தது, இன்னும் அது பிரேக் ஆகலை. ப்ரைஸ் வித்தின் தட் ரேஞ்ச். ஸோ இது பிரேக் ஆகும்போது தான் அடுத்த மூவ் போகும். அது வரைக்கும் செல்லிங் தான் அப்படின்னு செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜர் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபாலோயிங் ஒன் சேம் பாயிண்ட், குட் ஏரியா ஆஃப் வேல்யூ. ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் இந்த டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பையர்ஸ் மேலே கொண்டு போகிற கஷ்டப்படுவாங்க, பட் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் பிரேக் அவுட் பண்ணி. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் செல்லர்ஸ்க்கு, ஒரு குட் ஏரியா ஆஃப் வேல்யூ. அது கொஞ்சம் டார்க் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் நியூஸ் லைக் கொரோனா அண்ட் அதர் கேசஸ். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் பையர்ஸ்க்கு ஒரு 8 பாயிண்ட் ஃபேவரபுளாக இருக்குது, பட் செல்லர்ஸ்க்கு 4 பாயிண்ட் தான். ஓவரால் மார்க்கெட் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அதிகம், நிஃப்டி மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு மெக்டவுல்ஸ் பார்ப்போம். மெக்டவுல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் ப்ரைஸ் வந்து வீக்லி சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் புல்லிஷ் வீக்லி கேண்டில் வித் மொமெண்டம் ரெக்கார்டட். இது நம்ம நேற்றே பார்த்தது தான். வீக்லி கேண்டில் பார்க்கும்போது ஒரு வீக்லி ஜோன்லேருந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு, லைக் வீக்லி ஜோன்லேருந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அப்புறம் நல்ல மொமெண்டம் இருக்கிற வீக்லி கேண்டில் அதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இஸ் ப்ரோக்கன். இது நம்ம நேற்று பார்த்தது. இதுதான் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், அதுவும் பிரேக் ஆகி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் ப்ரைஸ் அபோவ் டெய்லி 50 EMA. டெய்லி கேண்டலில் 50 EMA பார்த்தா எஸ், ரொம்ப நாள் அது கீழே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 29th January 50 EMA கீழே தான் ப்ரைஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக தான் அதுக்கு மேலே ரெக்கார்ட் ஆகிருக்கு, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அபவ் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், ஹையர் ஹை ஃபார்மேஷன் இஸ் சீன் இன் டெய்லி, bullish RSI divergence. டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், இதுதான் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அண்ட் ப்ரைஸ் இதை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு RSI டைவர்ஜென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ட்ரிபிள் டைவர்ஜென்ஸ், இதை நம்ம நேற்றே பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து லைக் லாஸ்ட் பட் ஒன், ஹையர் ஹை ஃபார்மேஷன். இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருந்தது, ஒரு ஹையர் ஹையே கொடுக்க முடியல. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹையர் ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு லைக் இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட்டாக அமையும், ப்ரைஸ் அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மெக்டவுல்ஸ்க்கு பையர்ஸ்க்கு ஃபேவரபுளான பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் இருக்குது. செல்லர்ஸ்க்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 555 to 560 ஜோன். இந்த ஜோன் தான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வீக்லி 50 EMAவும் அதே பாயிண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அண்ட் டொமஸ்டிக் நியூஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனாலும் நம்மளுக்கு இங்கே வந்து பையர்ஸ்க்கான ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பையிங் சைடு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐனில் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா பையர்ஸ்க்கு ஃபேவரபுளாக ப்ரைஸ் ரியாக்டட் ஃப்ரம் வீக்லி சப்போர்ட் ஏரியா, இது நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம். அண்ட் டெய்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன் அண்ட் க்ளோஸ்ட், இதையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி ரீடெஸ்ட்டும் ஆச்சு, அதையும் நான் பார்த்துருந்தோம். ரீடெஸ்டட் பாயிண்ட் இஸ் அ குட் ஏரியா ஆஃப் வேல்யூ. அதாவது ஒரு வீக்லி சப்போர்ட்டாகவும் அந்த பாயிண்ட் இருந்துச்சு. அட் த சேம் டைம் டெய்லியோட பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆன பாயிண்ட்டும் அது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நல்ல ஏரியா ஆஃப் வேல்யூலேருந்து ப்ரைஸ் வெளியே வருது. விச் மீன்ஸ் அந்த இடத்துல பையர்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். குட் அண்ட் ஸ்டெடி அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் சீன். லைக் ப்ரைஸ் எந்த ஒரு தளங்களும் இல்லாமல் ஸ்டெடியாக ஃபார்ம் ஆகுது, பார்த்தாவே தெரியும். இதோ லைக் கேண்டில்ஸ் ஆர் வித்தவுட் மொமெண்டம், இருந்தாலும் ப்ரைஸ் ஒன்றும் கீழே வரல. லைக் ஸ்டெடியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது குட் அண்ட் ஸ்டெடி அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இதையும் பார்த்தோம். ப்ரைஸ் அபவ் டெய்லி 50 EMA and 14 EMA cross can be expected in 1 or 2 trading sessions. Bullish RSI divergence, அப்புறம் higher high formation, weekly corrective wave ended, daily impulse wave is also about to form. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து ப்ரைஸ் அபவ் 50 EMA, டெய்லி 50 EMA அண்ட் கிராஸ் ஓவர், அது ரெண்டையும் பார்ப்போம். EMAக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லைக் பிரேக் அவுட் ஆனது
ஒரு சின்ன ரீடெஸ்ட் அண்ட் அதுக்கு மேலே ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 14 EMA கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு அப்புறம் நடக்கும். மேபி நாளைக்கு நாளைக்கு ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகும்போது தாராளமாக அது நடக்கும். நெக்ஸ்ட்டு புல்லிஷ் RSI டைவர்ஜென்ஸ். இது நம்ம முதலே பார்த்தது தான். RSI டைவர்ஜென்ஸ் விச் டினோட்ஸ் புல்லிஷ் ரிவர்சல். ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட்டு. ஆனால் இதே நான் லைட் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த RSI டைவர்ஜென்ஸ் பார்த்திங்கன்னா பிலோ 30%. அந்த ஜோனை ப்ரீச் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துக்க முடியும். வேறஸ் இது ஜோனை ப்ரீச் பண்ணி அங்கே ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னு இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா மெக்டவல்ஸ் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் அப்படி ஃபார்ம் ஆகலை. லைக் வித்தின் த்ரெஷோல்டு ப்ரீச் பண்ணாமல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ஒரு வேலிட் பாயிண்ட். அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து டெய்லி இம்பல்ஸ் வேவ் இஸ் அபவுட் டு ஃபார்ம். அதுவும் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் எஸ், இந்த கரெக்டிவ் வேவுக்கு அப்புறம் ஒரு இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் டெய்லி கரெக்ஷன் எக்ஸாக்ட்லி லேண்டட் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் 0.618 விச் இஸ் அன் ஏரியா ஆஃப் வேல்யூ. அகெயின் டெய்லியோட ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தா எக்ஸாக்டாக 61.8 அங்கே ப்ரைஸ் டச் ஆகிட்டு ரியாக்ட் ஆகிட்டு அகெயின் மேலே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட். நம்மளுக்கு பையிங்க்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபார் SBI பையிங் போகிறதுக்கு. ஆனால் செல்லிங்க்கு ரியலி ஐ டென்ட் ஃபைண்ட் எனி. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் செல்லிங்க்கு ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, அதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ப்ரைஸ் வந்து ஸ்டில் நியர் வீக்லி ஜோன். பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ப்ரைஸ் வீக்லி ஜோன்லேருந்து இன்னும் ரிவர்ஸ் ஆகலை, கீழே வர கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரைஸ் அப்போது 50 EMA டெய்லி. அது நம்ம முதலே பார்த்து தான். டெய்லி அண்ட் வீக்லி ரெண்டோட 50 EMAக்கும் மேலே இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ ஹெல்தி பிரேக் டவுன் கேண்டில் சீன். நல்ல ஹெல்த்தியாக எந்த கேண்டில்ஸுமே செல்லிங் ரெக்கார்ட் பண்ணல. அதுதான் ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ப்ரைஸ் ஹேஸ் நாட் பிரிண்டட் லோவர் லோ டு கன்ஃபார்ம் செல்லர்ஸ் டாமினேஷன். இது வரைக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்தது, இங்கே கன்சாலிடேட் தான் இருக்குது. ஸ்டில் ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கல. இது கொடுக்கும்போது தான் உங்களுக்கு செல்லிங் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் பையர்ஸ்க்கு இருக்கிற ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ். செல்லர்ஸ்க்கு பார்த்தா ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் சீன் அட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம முதல்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் மொமெண்டம் லாஸ் சீன் டெய்லி கேண்டில்ஸ். டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஹெல்தியாக இருந்துச்சு. இந்த இம்பல்ஸ் வேவ் எல்லாமே நல்லா ஹெல்தி. ஆனால் அதுக்கப்புறம் பையர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட். மொமெண்டம் இல்லை. நெக்ஸ்ட் டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன் அண்ட் க்ளோஸ்ட். இது நாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனது. நெக்ஸ்ட்டு டெய்லி RSI டைவர்ஜென்ஸ் சீன் அவுட் சைட் த்ரெஷோல்ட் ரேஞ்ச். இதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா டெய்லி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் 0.618 அண்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபால்ஸ் அட் சேம் பாயிண்ட். ஸோ அது என்னென்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்கான பாயிண்ட் இந்த 618ம் இந்த ரெசிஸ்டன்ஸும், லைக் இந்த ரெசிஸ்டன்ஸ் லாக்டஸ் கரண்ட் சப்போர்ட் அப்புறம் 61.8 இது எல்லாமே ஒரு சேம் லைனில் ஃபார்ம் ஆகுது. இது என்னென்னா இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அட்ராக்ட் பண்ணுற ஏரியா ஆஃப் வேல்யூ. லைக் நார்மலாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா ப்ரைஸ் நீ மேலே போயிடுச்சா நீ நெக்ஸ்ட்டு கீழே இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இந்த டைம். ஆனால் இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஏரியா ஆஃப் வேல்யூ. ப்ரைஸ் அங்கே வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இங்கே ஹோல்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போகலாம். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருப்பி ஒரு சேனலுக்குள்ளேயே வருதா இல்லை பிரேக் அவுட் ஆகி போகுதா அப்படிங்கிறது. ஸோ பையர்ஸ் இம்பல்சிவ் மொமெண்டம் லாஸ் சீன் லாஸ்ட் பாயிண்ட். இது நம்ம முதலே பார்த்தது தான், பையர்ஸோட மொமெண்டம் லாஸ் ஆகிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு செல்லிங்க்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். செல்லிங்க்கு 6 பாயிண்ட் அண்ட் பையிங்க்கு 4 பாயிண்ட். ஆப்வியஸாக நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. தோ செல்லிங் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை, பட் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் நிறையவே நம்மளுக்கு தெரியுது. பேஸ்ட் ஆன் திஸ் நான் நேச்சுரல் கேஸ் எடுத்தேன். அட் த சேம் டைம் NSE மார்க்கெட்டும் ஒரு வேவ் ஃபார்ம் ஆகட்டும், அது வரைக்கும் இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் நேச்சுரல் கேஸ் எடுத்தேன். ஒன்ஸ் அதில் நல்லா ஒரு ட்ரேட் லைக் ஒரு நல்ல ஸ்விங் ஃபார்ம் ஆகும்போது, நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது இதில் என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சதுன்னா நான் எடுப்பேன். லைக்
மெக்டோவல்ஸே 555 to 560 அந்த ஜோனில் டெஸ்ட் ஆகிட்டு திருப்பி 545 to 550 ஜோன் அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தாராளமாக எடுப்பேன் நான். அதுக்கு எப்படி ஒரு 3-4 டேஸ்னாச்சும் ஆகும். அதுக்குள்ளே நேச்சுரல் கேஸ் வந்துச்சுன்னா கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நான் வச்சுருக்க பிளான். இது எல்லாமே கூட நாளைக்கு மாறலாம். ஓவராலாக ஒரு பெரிய செல்லிங் கேண்டில் ரெக்கார்ட் ஆகி ஒரு கிராஷ் ஆகி அப்படி கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா லைக் வி ஹவ் டு ஸ்விட்ச் ஃபார் அனதர் பிளான். இந்த பிளானை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு நம்ம ஒரு புது பிளான் டிரைவ் பண்ணணும். லெட்ஸ் பி ரெடி. ட்ரேட் சேஃப் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.